பெண்களுக்கு உரிமைகளை அளிக்காமல் ஒருபோதும் இந்தியாவால் வல்லரசாக முடியாது என்று ராகுல் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் தும்கூரில் முழுக்க பெண்கள் பங்கேற்ற காங்கிரஸ் பிரச்சார பொதுக்கூட்டம் நடந்தது. கூட்டத்தில் ராகுல் பேசிய போது, பெண்களின் நலனை முக்கிய இலக்காக கொண்டு மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், உணவு பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அமல்படுத்தியுள்ளதாக கூறினார். பஞ்சாயத்து, சட்டசபை, பார்லிமெண்ட் என அனைத்து நிலை அரசியலிலும் பெண்களுக்கு சமவாய்ப்பு அளிக்கவே காங்கிரஸ் விரும்புவதாக கூறிய ராகுல், பெண்களை பாரதிய ஜனதா, RSS மதிப்பதில்லை என்று மறைமுகமாக சாடினார். பெண்களுக்கு உரிமை வாய்ப்புகளை அளித்த மாநிலங்கள் வேகமாக முன்னேறியுள்ளதாக உதாரணங்களை கூறிய ராகுல், பெண்களுக்கு உரிமைகள் கிடைக்காத வரையில் இந்தியாவால் ஒருபோதும் வல்லரசாக முடியாது என்றும் தெரிவித்தார். हिंदुस्तान के सब प्रदेशों में मैं घूमता हूं और जो प्रदेश तेजी से आगे जा रहे हैं और बाकी प्रदेशों में एक बड़ा फर्क है. सबसे बड़ा फर्क यह है कि जो प्रदेश आगे तेजी से बढ़ रहे हैं उनमें महिलाओं को राजनीति में आगे बढ़ाया जा रहा है, महिलाओं को शक्ति दी जा रही है. அனைத்து துறைகளிலும் பெண்கள் சுதந்திரமாகவும் பயமின்றியும் பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்பதே தனது லட்சியம் என்று கூறிய ராகுல், மகளிர் இடஒதுக்கீடு மசோதா பார்லிமெண்டில் விரைவில் நிறைவேற்றப்படும் என்றும் நம்பிக்கையுடன் கூறினார்.